தேவனுடைய நாம மகிமை அடையற்றும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் பார்க்கிறதான தேவனுடைய வார்த்தைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். இஸ்ரவேலே, ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். இந்த நாளிலும் கூட இந்த இடத்துல வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, மறுபடியும் நீ கட்டப்படுவாய். ஆமேன். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மிடத்தில் பேசுகிறதான வார்த்தை, மறுபடியும் நீ கட்டப்படுவாய். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மறுபடியும் என்று சொல்லும் பொழுது இடையில என்ன நடந்திருக்கிறது? ஏற்கனவே கட்டப்பட்டு அந்த கட்டு என்ன செய்கிறது? அந்த கட்டப்பட்ட காரியங்கள் எல்லாமே உடைக்கப்பட்டு இடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு போனதான சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் நீ கட்டப்படுவாய் என்று. மறுபடியும் என்று வரும் பொழுது அதனுடைய அர்த்தம் அதுதான். அப்படித்தானே? ஏற்கனவே நீ கட்டப்பட்டாய், ஏற்கனவே நீ என்ன செய்தாய்? உருவாக்கப்பட்டாய். ஏற்கனவே நீ புதிதாக்கப்பட்டதான காரியங்கள். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினாலே நீ நொறுக்கப்பட்டாய், இடிக்கப்பட்டாய், வெறுமையாய் மாறினாய், உபத்திரவப்பட்டாய், சிறைப்பட்டு போனாய். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிறார், இஸ்ரவேலே, ஆவிக்குரிய திருச்சபைகளுக்கு சொல்லுகிறார், நான் உன்னை மறுபடியும் கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை நம்ம லிட்ரலாக பார்க்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அவர் சொல்லுகிறார். நடக்கிறதான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மோசே மூலமாக வழிநடத்தப்பட்டு யோசுவா மூலமாக தேசம் பங்கிடப்பட்டு நியாயாதிபதிகள் காலங்கள் முடிந்து ராஜாக்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த தாவீது, சாலமோன் அப்படிப்பட்டதான ராஜாக்களுக்கு பிறகு வந்ததான ராஜாக்கள் என்ன செய்கிறார்கள்? தங்கள் இருதயத்தை வலிவு போக வைத்து விக்கிரகங்களை ஆராதித்து கர்த்தரை விட்டு அவர்கள் தூரம் போகிறவராய் காணப்படுகிறார்கள். அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் அந்த பாபிலோன் தேசத்துக்கு அந்த ஜனங்களை அடிமைப்பட்டு போக வைக்கிறார். அடிமைப்பட்டு போகிற ஜனங்கள் 70 வருஷம் அங்கே சேவிக்க வேண்டி இருக்கிறது. அந்த சேவிக்கிறதான ஜனங்களுக்கு தான் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் திரும்பவும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, மறுபடியும் நீ கட்டப்படுவாய் என்று. யாருக்குங்க? அடிமைப்பட்டு போயிருந்ததான ஜனங்கள், சிறையிருப்பிலே இருந்ததான ஜனங்கள், நொறுக்கப்பட்டதான ஜனங்கள். ஏற்கனவே எகிப்து தேசத்திலே 430 வருஷம் அடிமைப்பட்டு கிடந்தது உண்மைதான். அவர்களுடைய கூக்குரலின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு மோசேயை ஆண்டவர் என்ன செய்தார்? அனுப்பி கொடுத்தார். அந்த மோசேயின் மூலமாக 6 லட்சம் புருஷர்கள், கிட்டத்தட்ட 20க்கும் 25 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் புறப்பட்டு வந்தார்கள். வந்தவர்களுக்கு பாலும் தேனும் ஒடுகிறதான ஒரு விஸ்தாரமான ஒரு தேசத்தை, மலைகள் நிறைந்த பள்ளத்தாக்குகள் நிறைந்த ஒரு தேசத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அந்த கொடுத்த தேசத்தில் அவங்க என்ன பண்ணல? நிலைச்சி நிற்க முடியல. ஏன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடந்ததுனால அவர்கள் திரும்பவும் சிறைப்பட்டு போக கர்த்தர் அனுமதிக்கிறார். ஸோ அப்படிப்பட்டதான ஜனங்களை தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தேவன் மறுபடியும் கட்டுவார் என்று சொல்லி. இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் நொறுக்கப்பட்டு வந்திருக்கலாம், மனுஷர்களால் காயப்பட்டு நீங்கள் வந்திருக்கலாம், இடிக்கப்பட்டு வந்திருக்கலாம், யாரோ ஒருத்தருடைய வார்த்தையினால நீங்கள் இடிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை நீங்களாகவே உங்கள் வாழ்க்கையை இடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துருக்கலாம். ஏதோ ஒரு சூழல சத்ரு உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான காரியங்களை அவன் சூறையாடி கொண்டு போயிருக்கலாம். எல்லாத்தையும் இழந்து போய் கூட இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம். ஏசு எனக்கு உதவி செய்வாராங்கிறதான கேள்வியோடு கூட நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்கிறாரு, மறுபடியும் உன்னை கட்டுவேன் என்று சொல்லி. எந்தெந்த இடத்துல இடிக்கப்பட்டு போனீர்களோ, எந்தெந்த இடத்துல அவமானப்பட்டு போனீர்களோ, எந்தெந்த இடங்களை நிந்திக்கப்பட்டு போனீர்களோ, சத்ருக்களால் அழிக்கப்பட்டு போயிடுவோம் நினைச்சிங்களோ, அந்த இடங்களில் கர்த்தர் மறுபடியுமாய் உங்கள் தலையை அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். மறுபடியும் கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். தேவன் திரும்பவுமாய் கட்டுவார். வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது பார்த்தீங்கன்னா, நொறுக்கப்பட காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வருவதற்கு காரணம் என்ன? சிறையிருப்பு வர காரணம் என்ன? தேவ பிள்ளைகளாக நம்ம ரட்சிக்கப்படுறோம், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம், ஆண்டோடைய பிள்ளையாக வரோம், அப்புறம் ஏன் நமக்கு பாடுகள், அப்புறம் ஏன் நமக்கு பிரச்சனைகள், ஏன் உபத்திரவங்கள்?
ஸோ அதை குறித்து பார்த்துட்டு ஆண்டவர் யாரை கட்டுவிப்பார், எப்படிப்பட்டதான நபர்களை ஆண்டவர் உயர்த்துவார் என்று சொல்லி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்ல விரும்புகிறேன். நொறுக்கப்பட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மளை கர்த்தர் செய்தார், உயிர்ப்பித்தார். ஆமீன். ஒரு காலத்தில் ஆண்டவர் அறிகிறதுக்கு முன்னாடி உலகத்தின் வழிபாடுகளில் சிக்கியிருந்தோம், இயேசுவை அறியாமல் இருந்தோம். அப்படிப்பட்ட நம்மளை அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மளை கிறிஸ்து என்ன செய்தார், அவரோடு கூட எழுந்திருக்க பண்ணினார். கிறிஸ்து நம்மளை உயிர்ப்பித்தார். அப்போ உயிர்ப்பிக்கப்பட்ட நம்ம என்ன செய்யணுமா, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்கள். ஆமே. இந்த மாத வாக்குத்தத்த வசனம் அதுதான். பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்கள், கீழானவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்கள். அப்போ நம்ம மேலானவைகளை தேடாமல் போகும் பொழுது, ஆண்டவரை தேடாமல் போகும்போது, பூமிக்குரியவைகளை தேடும் போது தான் பிரச்சனைகள் நம்மளை தேடி வருகின்றன. ஆமே. எத்தனை பேர் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க? எப்போங்க நமக்கு பிரச்சனை வருது? இயேசுவை விட்டுட்டா பிரச்சனை வந்துடும், இயேசுவை விட்டு தூரம் போனால் பிரச்சனை வந்துடும். ஸோ இந்த நாளிலும் கூட ரட்சிக்கப்பட்ட நம்ம ஆண்டவரை தேடணும். முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய நீதியை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம பூமிக்குள்ளதான காரியத்திலேயே தேடுவோமானால், பூமியில் உள்ள காரியங்களையே நாம் நோக்கி பார்ப்போமானால், அதனால தான் வாழ்க்கையில் நமக்கு என்ன செய்கிறது, பிரச்சனைகள் வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படி தான் என்ன பண்ணாங்க, வாழ்ந்தாங்க. கர்த்தரை என்ன பண்ணாங்க, விட்டுட்டாங்க. ஆண்டவரை சேவிக்கிறத மறந்து போனாங்க. ஸோ உதாரணத்துக்கு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நாளிலும் கூட நீங்கள் வாசிங்க, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 47-48 வாசிங்கம்மா. சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனதின் நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். சகலமும் ஆண்டவர் பரிபூர்ணமாக கொடுத்துட்டாரு. எல்லாமே கிடைச்சிருச்சு, எல்லாமே இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கிறோம், களிப்பா இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்யணுமா, கர்த்தருக்கு என்ன பண்ணணும், நன்றி செலுத்தணும். தேவன் நமக்கு கொடுத்ததான ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்தணும். சகலத்தையும் ஆண்டவர் பரிபூர்ணமாக கொடுக்கும்போது அந்த களிப்புல மகிழ்ச்சியில ஆண்டவரை சேவியாமல் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு, அப்போதான் குறைவுபட தொடங்குகிறோம், அப்போதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இல்லாததை தானாகவே கர்த்தர் என்ன செய்வார், கொடுக்க ஆரம்பிப்பார். இருக்கிறதுக்காக நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண மறந்துட்டு, எனக்கு அது இல்லையே, எனக்கு இது இல்லையே, எனக்கு அது கிடைக்கலையே, அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, எனக்கு ஒன்றும் கிடைக்கலையேன்னு சொல்லி நாம் தேவனை மறக்கும் பொழுது, தேவனை விட்டு தூரம் போகும் பொழுது, தேவனை சேவிக்காமல் போகும் பொழுது குறைவுகள் ஏற்பட ஆரம்பிக்கின்றது. கர்த்தருக்கு நன்றி செலுத்த மறந்துட்டோங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்த மறந்த அவங்க வாழ்க்கையில் குறைவுகள் ஆரம்பமாகிறது, பட்டினிகள் ஆரம்பமாகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்துருக்களை கர்த்தர் என்ன செய்கிறாரா, அனுப்புகிறார். எதிரி என்ன செய்கிறான், தானாவே எழும்பி வருகிறான். எங்கேருந்து வரானே தெரியாது. சாலமோனுடைய காரியத்தில் பார்க்கலாம். சாலமோன் கர்த்தரை விட்டு விட்டதுனால சாலமோன் கர்த்தரை தேட வேண்டிய விதத்தில் ஆலயத்தெல்லாம் கட்டினார், அதெல்லாம் நல்லது தான். கடைசி நாட்களில் அவர் இந்த ஸ்திரீகள் நிமித்தம் அவருடைய இருதயம் வழுவி போனதுனால அந்த விக்கிரங்களுக்கும் மேடைகள் என்ன பண்ணாராம், கட்ட ஆரம்பிச்சாராம். அப்போ தான் ஆண்டவர் அவருக்கென்று சில விரோதிகளை கர்த்தர் எழுப்ப ஆரம்பித்தார். அவருடைய வேலைக்காரனை கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த யெரொபெயாமுக்கு 10 கோத்திரத்தை என்ன பண்ணிட்டார், கையில் ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த நாளிலும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். நுகம் வர ஆரம்பிக்குது. எதனால் நுகம் வருது, தேவனை விட்டு விட்டதுனால. அப்போ கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் பரிபூர்ணமாக கொடுத்துருக்கும் போது, நல்ல வேலை இருக்குது, நல்ல குடும்பம் இருக்குது, நல்ல காரியங்கள் இருக்குது, எல்லாம் நல்லதாக இருக்குது. அப்போ என்ன செய்யணும், வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும், ஜெபம் பண்ணணும். எல்லாம் கிடைச்ச உடனே சில பேர் என்ன பண்ண மாட்டாங்களா, சபைக்கு வரமாட்டாங்க. வேலையை கொடுத்தது யாரு, கர்த்தர். வசதி வாய்ப்புகளை கொடுத்தது யாரு, கர்த்தர். எல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கல்யாண பத்திரிக்கை வந்துட்டா உடனே எங்கே போயிடுறது, கல்யாணத்துக்கு போயிடுறது. காது குத்துக்கு ஒரு பத்திரிக்கை வந்துச்சுன்னா காது குத்துக்கு என்ன செஞ்சிருது, போய் விடுகிறது. ஏன் சிஸ்டர் சர்ச்சுக்கு வரல, ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வரல அப்படின்னு கேட்டால், பாஸ்டர் ஒரு முக்கியமான வேலை ரொம்ப கூப்பிட்டாங்க அதனால் போயிட்டோம். யார் கர்த்தரோட முக்கியமானவங்களா யோசித்து பாருங்க. இங்கே தான் குறைவுபட தொடங்குறோம்.
ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை வேலைக்கு கொடுக்கக்கூடாது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை மனுஷனுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ மனுஷனுக்கோ கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலைக்கோ கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த உறவுகளுக்கோ நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பீங்கன்னா அப்போ தான் வாழ்க்கையில் குறைவுகள் வர ஆரம்பிக்கும். அப்போ தான் வாழ்க்கையில் இடிக்கப்படுகிற காரியங்கள், நொறுக்கப்படுகிற காரியங்கள் வர ஆரம்பிக்கும். அப்போ தான் வாழ்க்கையில் சத்துரு எலும்புவான். நுகத்தடிகள் நம்முடைய கழுத்தின் மேல் பூட்டப்பட்டதாய் காணப்படும். அது எப்படிப்பட்ட நுகத்தடி பார்த்தீங்களா? இருப்பு நுகத்தடி. நுகத்தடினா கூட உடச்சி எறிஞ்சிடலாம். ஆனால் இருப்பு நுகத்தடி, ஸ்ட்ராங்கான ஒரு மேலே கழுத்தின் மேலே ஒரு நுகம் போடப்படும். அடிமைத்தனங்கள் வர ஆரம்பிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விட்டதுனால தான் அடிமைத்தனம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் யோசித்து பாருங்க. என் வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை? கர்த்தரை விட்டுட்டீங்க, கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டீங்க, கர்த்தரை தேட வேண்டிய விதமாக தேடலை, கர்த்தருக்கு நன்றி செலுத்தலை. ஸோ அதனால தான் பாடுகள் வர ஆரம்பிக்கிறது. இன்னொரு வசனம் கூட நீங்கள் வாசிக்கலாம். உபாகமம் 8:10 வாசிங்கம்மா. ஆகையால் நீ புசித்து திருப்தியடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். ஆமென். நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக என்ன செய்யணுமா? ஸ்தோத்தரிக்க கடவாய். ஆண்டவர் எல்லாம் கொடுத்துட்டாரா? ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துங்க. உங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருள் மேலேயும் கை வச்சு நீங்கள் நன்றி செலுத்துங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாகனத்தின் மேலே நன்றி செலுத்துங்க. நீங்கள் அப்படி செலுத்தி பாருங்க, தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களை பரிபூரணம் அடைய செய்வார். இருக்கிறதுல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்யும்போது கர்த்தர் இன்னும் உங்களை ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, ஆமென். கர்த்தரை விட்டு தூரம் போகாதபடி கர்த்தர் பாதுகாப்பாராக. ஸோ தேவனை விட்டு தூரம் போகிறதுனால யார் யார் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி பைபிளில் உள்ளதான சில வேதத்தில் சொல்லப்பட்டதான அந்த காரியத்தை உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது நாங்கள் சொன்னேன், கர்த்தரை சேவியாமல் போனதின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருகின்றன, போராட்டங்கள் வருகின்றன. இந்த நாளிலும் அடுத்து பார்த்தீங்கன்னா, தேவ திட்டத்திற்கு மாறாக செயல்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன வரும்? பிரச்சனைகள் வரும். ஆமே. தேவ திட்டத்துக்கு மாறா செயல்படும் போது நம்மளை குறித்து ஒரு பிளான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? பூமியின் தோற்றத்திற்கு முன்னே, உலக தோற்றத்துக்கு முன்னே கர்த்தர் நம்மளை முன்குறிச்சிட்டார். எரேமியால சொல்லப்பட்டிருக்கு, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் உன்னை முன்குறிச்சிட்டேன். அப்போ நம்ம எங்கே வாழ போகிறோம், எங்கே இருக்க போகிறோம், நம்ம என்ன செய்ய போகிறோம், எல்லாத்தையுமே எல்லா பிளானையுமே ஆண்டவர் உண்டாக்கிட்டார். ஆமேன். உலகத்தை ஆண்டவர் உண்டாக்கும் போது கூட எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு பூமியில் பார்த்தீங்கன்னா இருள் இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த இருளையும் கர்த்தர் மாற்றி ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி ஆண்டவர் பார்த்திடலானால் மனிதன் வாழ்வதற்கு தேவையான சகல வசதிகளையும் உருவாக்கிட்டு தான் கடைசியாக 6வது நாள் என்ன செய்கிறார்? ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினார். அதே போலதான் நம்மளை பூமியில கொண்டு வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன தேவைங்கிறத கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்க எந்த குடும்பத்தில் பிறக்கணும், யாருக்கு நீங்க எந்த ஊரில் வாழணும், யாரை கல்யாணம் பண்ணணும், எல்லாமே ப்ரீ பிளான் கர்த்தர் பண்ணிட்டார். இந்த பிளானை நம்ம மாற்றலாமா? யோசித்து பாருங்க. நம்மளோட சின்ன மூளையை வச்சுட்டு என்ன பண்ணிடுறோம்? பிளானை மாற்றிடுறோம். பிளானை மாற்றும் போது தான் என்ன ஆகுதுன்னா பிரச்சனைகள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கிறது. உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்தில் ஆபிரகாம் இருக்கும் பொழுது அந்த விக்கிரக ஆராதனை செய்கிற அந்த குடும்பத்திலிருந்து கர்த்தர் அவன் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைக்கிறார். அழைக்கிற தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆமேன். அவரும் அதே போல் ஆரானில் வந்து கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. அவங்க தகப்பன் மரிச்சு போனதுக்கப்புறம் திரும்ப புறப்படுகிறார்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறப்பட்டதான வார்த்தையின்படி அவர் என்ன செய்கிறார்? புறப்பட்டு வந்துடுறார். ஸோ எனக்கு டைம் இல்லாதனால நான் வசனத்தை எடுக்கல, நீங்கள் குறிச்சிக்கோங்க. ஆதியாகமம் 12:1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படியாக அவர் புறப்பட்டு கானான் தேசத்துக்கு இப்போ வந்துட்டார். ஆண்டவர் காண்பித்த தேசத்துக்கு வந்துட்டார். வந்தவர் கூடாரம் போட்டுட்டார். கூடாரம் போட்டு இருக்கிற வேலையில் அந்த ஆயிக்கு பக்கத்தில் அவர் கூடாரம் போட்டு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார். நல்லது தான், கீழ்ப்படிஞ்சார், வந்துட்டார் தான். அடுத்து என்ன செய்கிறார்னா தெற்கே பிரயாணப்பட்டு போகிறார். போன இடத்துல பெரிய பஞ்சம். அந்த பஞ்சம் ஜாஸ்தியாக வந்த உடனே அவர் எங்கே போகிறார் தெரியுமா? எகிப்துக்கு போக ஆரம்பிக்கிறார். அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்கம்மா. ஆதியாகமம் 12:10 வாசிங்க. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடியதா இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். இது கர்த்தருடைய திட்டமா? கிடையாது. கானான் தேசத்துல தான் கர்த்தர் இருக்க சொன்னார். பஞ்சம் வந்தாலும் என்ன செஞ்சிருக்கணும்? அந்த கானான் தேசத்துல தான் ஆபிரகாம் இருந்திருக்கணும்.
ஆனால் பஞ்சம் வந்த உடனே ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, தேவ திட்டத்தை விட்டு சற்று விலகி, நல்ல ஒரு நமக்கு ஆவிக்குரிய தகப்பன், முற்பிதாக்களில் மூத்தவர், ஆனால் தேவ திட்டத்துக்கு சற்று விலகி என்ன பண்ணிட்டாரு, எகிப்து தேசத்துக்கு போனார். எகிப்து தேசத்துக்கு போனதுனால அவர் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சாராளை அந்த பார்வோன் என்ன செய்து விட்டான், தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு போயிட்டான். இவர் தான் தன் சகோதரின்னு சொல்லிட்டாரே, ஒருவேளை மனைவின்னு சொல்லியிருந்தா கூட பார்வோன் விட்டு வச்சுருப்பான், சரி போ அப்படின்னு விட்டுருப்பான். ஆனால் இவர் அங்கே இருக்கிறவங்களுக்கு பயந்துக்கிட்டு சாராயை பார்த்து என் சகோதரின்னு சொல்லிட்டார். உடனே சாராய் என்ன பண்ணிட்டான், பார்வோன்னு தனக்கு மனைவி ஆக்கும்படியாக தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு போயிட்டான். இன்னும் மனைவி ஆக்கலை, அதனால் அவன் சம்மதத்தோட மனைவி ஆக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறான், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ சாராள் இருக்கிறது அரண்மனைக்குள்ள, ஆபிரகாம் இருக்கிறது அரண்மனைக்கு வெளியில். ஒவ்வொரு நாளும் ஆபிரகாம் வந்து, அது பைபிளில் சொல்லப்படலை, நான் அப்படி தியானிச்சிருக்கிறேன். ஆபிரகாம் வந்து அரண்மனையை எட்டி பார்ப்பார், பால்கனிலைய எங்கேயாவது என் மனைவியோட முகம் தெரியாதா, சாராள் நான் பாத்திர மாட்டானா, சாராள் என்னை பாத்திர மாட்டாளா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் எட்டி எட்டி அவர் பார்த்துருப்பார். ஆபிரகாம் சாராளும் சில நாட்கள் பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்? கர்த்தருடைய திட்டத்தை விட்டு எகிப்துக்கு போனதுனால தான். சாராள் அங்கே அரண்மனையில் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறா, என் கணவனை பார்க்க முடியலையே, ஆபிரகாமை பார்க்க முடியலையே, அவர் கூட இருக்க முடியலையே, இந்த மனுஷனை கொண்டு வந்துட்டானே என்று சொல்லி அவள் கலங்கி போய் ஒவ்வொரு நாளும் அடுத்த வேலை என்ன நடக்குமோன்னு சொல்லி பயந்து பயந்து சாராள் வாழ்ந்து கொண்டிருக்கா. ஆபிரகாம் என் மனைவியை பார்க்க முடியலேன்னு ஒவ்வொரு நாளும் ஏங்கி கொண்டிருக்கிறார். ஒரு பிரிவினை அவர்களுக்குள்ள என்ன செய்கிறது, உண்டாக ஆரம்பிக்கிறது. தேவன் பார்வோனுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தின பிறகு, பார்வோன் கேட்டு விசாரித்த பிறகு, இது ஆபிரகாமின் மனைவி என்று அறிந்த பிறகு ஆண்டவர் ஆபிரகாம் என்ன செய்கிறார், ஆபிரகாமுக்கு இந்த பார்வோன் என்ன பண்றார், சாராளை திருப்பி அனுப்பிறார். நீ ஏன் உன் மனைவின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே, ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி சாராளை என்ன பண்றாரு, அனுப்பி வைக்கிறார். சாராளுக்கு முக்காட்டு நிமித்தம் சில உச்சிதங்களை என்ன பண்றாரு, அனுப்பி வைக்கிறார் ஆபிரகாமுக்கு. அது மாத்திரமல்ல, கூட யாரங்க அனுப்புறாரு, ஆகார அனுப்புறார். ஆகாரா என்ன பண்ணிட்டாரு, அனுப்பி வச்சுட்டார். இந்த ஆகார் ஆபிரகாம் குடும்பத்தோட என்னைக்கு சேர்ந்தாலோ அதுக்கப்புறம் கானானில் 10 வருஷம் கழிச்சு அந்த ஆகாரத்தான் சாராள் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறாள். இவளாலே என் வீடு கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஆகாருக்கு கொடுக்கிறாள். ஆபிரகாமும் ஆகாரோட சேர்ந்து இஸ்மவேலை பெற்றெடுக்கிறார்கள். இன்னைக்கு வரைக்கும் அந்த இஸ்மவேலின் சந்ததி மூலமாக உலகம் முழுவதும் எப்படி இருக்குங்கிறத நம்ம கேள்விப்படுகிறோம். ஆமென். காரணம் என்னங்க, ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் வச்சிருந்த தேவ திட்டம் சற்று விலகி போனதுனால தான். ஏன் இந்த பாடுகள், இன்னைக்கு வரைக்கும் பாடுகள் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் போராட்டங்கள் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது, இன்னைக்கு வரைக்கும் நிறைய காரியங்கள் உபத்திரவங்களை நம்ம பார்க்குறோம். காரணம் என்ன தெரியுமா, எகிப்துக்கு போனதுனால தான். அந்த பஞ்ச காலத்தில் எகிப்துக்கு போகாம ஆபிரகாம் இருந்திருந்தா கர்த்தர் சீக்கிரமாவே ஈசாக்கை கொடுத்துருப்பார் நான் நம்புறேங்க. என்னைக்கு ஆகாரோட சேர்ந்து இஸ்மவேல் பிறந்தாரோ 13 வருஷம் கர்த்தர் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு 99 வயசு வரும் பொழுதுதான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இந்த 13 வருஷத்துல நீ உத்தமத்துல தவறி போயிட்ட, நான் உன்னை அழைச்சது உண்மைதான், உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய திட்டமிட்டேன், உன் சந்ததியில தான் மேசியா வரணும், அது ஏன் திட்டம். ஆனா என் திட்டத்தையே நீ மாற்றி 13 வருஷம் ஆனா ஆண்டவரை தேடி இருக்கிறார். ஆனா ஆண்டவர் பதில் கொடுக்கல, ஆண்டவர் பேசல ஆபிரகாம்கிட்ட. 99 வயசுல தான் பேசுறாரு, நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லிட்டு. இனி உன் பேர் ஆபிராம் இல்ல ஆபிரகாம், என்ன திரளான ஜாதி. ஏற்கனவே இஸ்மவேல் மூலமா ஒரு ஜாதி வரப்போகுது, அடுத்து நான் இப்ப ஈசாக்க கொடுக்க வேண்டிய நேரம் வந்துட்டு, ஈசாக்கின் மூலமாய் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி ஆபிரகாம் என்று சொல்லி பேரிட்டு, இன்னும் 1 வருஷத்துல சாராள் மூலமாய் உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன், அவன் மூலமாய் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதான காரியங்கள். ஆபிரகாம் வாழ்க்கையில அந்த தேவ திட்டத்துக்கு சற்று விலகி போனதுனால, தேவ திட்டத்துக்கு மாறா செயல்பட்டதுனால தான் ஈசாக்குடைய காரியமே லேட்டா கிடைச்சிச்சு. 25 வருஷம் நீ காத்திருந்து தான் நீ பிள்ளை பக்கணும், உனக்கு குழந்தைய கொடுக்கணுங்கிறது தேவ திட்டம் இல்லை. ஏதோ சில கீழ்ப்படியாமைகள், சில காரியங்களை இன்னும் ஆண்டவர்கிட்ட செட் ஆகலை, இன்னும் அர்ப்பணிக்க வேண்டிய இடத்துல அர்ப்பணிக்கலை, மனம் திரும்ப வேண்டிய இடத்துல மனம் திரும்பலை. ஸோ அந்த ஆபிரகாமுக்காக கர்த்தர் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறாரு, அந்த தேவ திட்டத்தின்படியே ஈசாக்கை ஆண்டவர் என்ன செய்கிறார், கொடுக்க ஆரம்பிக்கிறார்.
அதனால தான் ஈசாக்கின் காலத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அப்பாப்பா நீ இப்போ எங்கேயும் போயிடாத. ஆபிரகாம் காலத்தில் வந்த மாதிரியே ஈசாக்கின் காலத்தில் ஒரு பஞ்சம் வந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, ஈசாக்கு போயிடாத, பஞ்சம் வந்துருச்சுன்னு போயிடாத, நான் சொல்லுகிற தேசத்திலே குடியிரு, நான் உன்னை பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அந்த பஞ்ச காலத்துல ஆண்டவர் சொன்ன இடத்துல இருந்ததுனால தான் ஈசாக்கு விதை விதைத்தான். அந்த பஞ்ச காலத்திலும் 100 மடங்கு அறுவடையை காண செய்தார். ஆமேன். ஏன் தெரியுமா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு யார் செவி கொடுக்கிறார்களோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையை ஆண்டவர் கட்டுவதிலே உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்ப கர்த்தருடைய திட்டத்துக்கு மாறா செயல்படும் போது என்ன நடக்குது? திட்டத்துக்கு மாறா ஓடும்போது வாக்குத்தத்தங்கள் தாமதமாகும். அதே போல நம்முடைய வாழ்க்கைகள் என்ன செய்யும்? இடிக்கப்படும். சில நேரத்தில் உபத்திரங்கள் வரும், போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளை குறித்து ஒரு பிளான் வச்சிருக்கிறாருங்க, நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறார், நமக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அதை கண்டுபிடிங்க, அதை கேளுங்க. வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு என்று ஒரு வாழ்க்கை துணையை கர்த்தர் வச்சிருப்பார். இஷ்டத்துக்கு ஓடக்கூடாது, தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தெரிஞ்சுக்க கூடாது, தான் இஷ்டப்படி ஓடக்கூடாது, என் கண்ணுக்கு பிரியமானவன் பிரியமானவள் அப்படின்னு சொல்லக்கூடாது. நமக்குன்னு வச்சிருக்கிற வாழ்க்கையை தெரிந்தெடுக்கும் போது தான் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? ஆசீர்வாதமாக இருக்கும். அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவார். தேவ திட்டத்தை கண்டுபிடிச்சி செயல்படுத்த கர்த்தர் கிருபை செய்தார். ஆமேன். இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் இடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு, ஒருவேளை தேவ திட்டத்துக்கு மாறா ஓடினதுனால வாழ்க்கை செதஞ்சு போயிருந்தா, தேவ சித்தத்துக்கு மாறா ஓடினதுனால வாழ்க்கை ரொம்ப உருக்குலைக்கு போயிருந்துச்சுன்னா, கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்தா சொல்றாரு, மறுபடியும் உன்னை நான் கட்டுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். மறுபடியும் உன்னை தூக்கி எடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு நபரை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். நேற்று உபவாச ஜெபத்தில் கூட இந்த காரியத்தை நான் எடுத்தேன். ஸோ இன்னைக்கு அநேகர் வந்திருக்கிறதுனால நம்ம அந்த வார்த்தை பிரயோஜனப்படும். ஆதியாகமம் 34:30 வாசிங்கம்மா. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனமுள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். ஆண்டவரை ஆராதிக்கிற முற்பிதாக்களில் ஒருவராகிய இந்த யாக்கோபு சொல்லுகிறார், நான் கலங்க பண்ணினீங்க என்று சொல்லி. ஒரு கலக்கம் ஏன் அவருடைய வாழ்க்கையில வந்துச்சு? யாக்கோபோட வாழ்க்கையில ஏன் பிரச்சனை வந்துச்சு? யாக்கோபோட வாழ்க்கையில ஏன் கலக்கம் வந்துச்சு? ஆண்டவர் சொன்னார், நீ போகிற இடத்துல நான் உன் கூட இருப்பேன் தான் சொன்னார். லாபான் இடத்துல போனார். அந்த இடத்துல இருக்கிறதான பதான் அரமில் இருக்கும் பொழுது யாக்கோபோட கர்த்தர் இருந்தார். 20 வருஷம் அந்த இடத்துல அந்த லாபான் இடத்துல சேவித்து இருந்தார். ஆண்டவர் திரும்பி வருகிற வேலையில சொல்லுகிறார், நீ உன்னை தகப்பன் இடத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னார். லாபான் இடத்துல இருக்கும் போதே ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து, அந்த புருஷன் எப்படி இருந்தாரா? நல்ல விருத்தி அடைந்தவனாய் காணப்பட்டார். ஆடுகள் மாடுகள் கழுதைகள் என்று சொல்லி வேலைக்காரிங்க எல்லாம் பெருகி இருந்தாங்க. எல்லாம் பெருகி இருந்த வேலையில அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது உண்மைதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த அதிகாரங்களை வாசிக்கும் போது அவருக்குள்ள இன்னொரு பயம் வருது, உயிர் பயம் வருது. என்னன்னா, ஏசாவை போய் எப்படி சந்திக்க போகிறோம்? நம்ம அப்பா கிட்ட போகணுமே. ஏசாவை என்ன சொல்லியிருக்கிறான்? ஏற்கனவே உன்னை பார்த்தா கொன்னுடுவேன்னு சொல்லியிருக்கிறான். நான் எப்படி என்னோட உயிர் பயம் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை காணப்படுதுன்னு தவிக்கிற வேலையில் ஒரு தன்னுடைய சொத்து பத்துக்களை பாதியை 2ஆ பிரித்து பாதி என்ன பண்ணிட்டார்? ஏசாவுக்கு வெகுமதியாக கொடுத்துட்டார், அனுப்பி விட்டுட்டார். அப்படியே அவர் மனசு கேட்கல. வெகுமதி கொடுத்தா மாத்திரம் போதுமா, என்னை தாக்கிட்டானா என்ன செய்யன்னு யோசிக்கும் போது தான் யாப்போக்குங்கிற நதிக்கரையில் எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டார். தனக்கு பிரியமாக இருந்த ராகேலையும் அக்கறைப்படுத்திட்டார். ராகேல் இல்லை நான் அவங்க கூட இருக்கிற அத்தான் கூட அவள் சொல்லியிருப்பா, ஆனால் கேட்கல. இல்லைம்மா, இல்லை என் மனசே சரியில்லை, நீ போயிடு தயவு செஞ்சுன்னு தன் பிள்ளைங்க எல்லாரையும் அந்த மனைவிமார்கள் 4 பேரும் என்ன பண்ணிட்டாரு? தள்ளி வச்சுட்டார். அந்த எல்லாத்தையும் கடத்தப்பட்ட பிறகு அவர் பிந்தி தனித்திருந்தான் என்று சொல்லப்படுகிறது. தனித்திருக்கிற சூழ்நிலையிலே ஒரு புருஷன் அவரோடு வந்து போராடுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், பொழுது விடுகிறது, நான் போக வேண்டும் என்னை விடுன்னு சொல்லும்போது யாக்கோபு சொல்லுகிறார், அவர் கர்த்தர் என்று அறிந்து நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று சொல்லி.
உன் பேர் என்னன்னு கேட்கிறார். யாக்கோபுன்னு சொல்லும்போது இஸ்ரவேல் என்று சொல்லி அவர் மாற்றி அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டார். இதெல்லாம் பெற்றுக்கொண்டுட்டாரு. அடுத்த ஸ்டெப் வருகிறது. அண்ணன் வராரு, 400 பேரோட வராரு. இவர் போய் என்ன பண்ணாரு, அண்ணனை வணங்குறாரு. 2 பேர்த்தோருக்கு கட்டி பிடிக்கிறாங்க. எங்க தன்னை கொன்னுடுவான் பயந்த இடத்துல யாக்கோபும் ஏசாவும் சிநேகிதம் பாராட்டினார்கள். ஒருவரை ஒருவர் கட்டி பிடித்து முத்தம் செய்தார்கள். இப்ப யாக்கோபுக்கு எல்லாம் அமைஞ்சிட்டு, கேட்ட ஆசீர்வாதம் கிடைச்சிட்டு. அடுத்து உயிர் பயம் இருந்துச்சு, இப்போ அந்த பயமும் இல்லை. ஏசா என்ன செஞ்சுவானோன்னு பயந்தான், இப்போ அந்த பயமும் இல்லை. ஏசா கட்டி பிடிச்சி நீ வா, நான் முன்னாடி போகிறேன் வா, நான் என்ன பண்ணிட்டான், போயிட்டான். சந்தோஷமாக இருந்த வேலையில் அவர் என்ன செஞ்சுருக்கணும்? தான் புறப்பட்ட பொழுது பெத்தேலிலே அந்த இடத்துல ஒரு பொருத்தனை பண்ணுறாரு. நீர் என்னை ஆசீர்வதித்து நல்லபடியாக திரும்பி வர பண்ணினீங்கன்னா நான் உங்களுக்கு தசம பாகம் செலுத்துவேன் ஆண்டவரேன்னு சொன்னேன். அந்த இடத்துக்கு திரும்பி கர்த்தரை தொழுது கொள்ள வரல, தகப்பன் இடத்துல வரல. அவங்க தகப்பன் எபிரோன்ல இருக்கிறாரு, ஈசாக்கின் இடத்திலும் வரல. அதற்கு பதிலாக யாக்கோபு செய்த ஒரு காரியத்தை வாசிங்க. 33ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் வாசிங்கம்மா. யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டான். யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான். போதுமா? 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எலோகே இஸ்ரவேல் என்று சொல்லி பெயரிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சுக்கோத், இன்னொன்று எபிரோன் போல பெயர்சபாக்கு போல சுக்கோத் அப்படிங்கிற இடத்துக்கு வரும் பொழுதே செட்டில் ஆயிட்டாரு. வீடு கட்டிட்டா என்னங்க அர்த்தம்? இனிமே எங்கேயும் அலைய வேண்டாம், செட்டில்டு லைஃப். செட்டில் ஆயிட்டாரு, வீடு கட்டிட்டாரு. ஆனால் ஆபிரகாம கர்த்தர் வீடு கட்ட அனுமதிக்கல. கூடாரத்தை பேர்த்து என்ன பண்ணாரு, கொண்டு போய் கொண்டே இருந்தார். ஆனால் இந்த இடத்துல யாக்கோபு வீடு கட்டி செட்டில் ஆயிட்டாரு. ஆனால் ஆண்டவர் நியமித்த இடத்துக்கு என்ன செய்யல, போகல. ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணின இடத்துக்கு போகல. ஆண்டவர் ஆராதிக்க வேண்டிய இடத்துக்கு போகல. தகப்பன் வீட்டுக்கு போகாமல் வழியிலேயே செட்டில் ஆயிட்டாரு. நிறைய கூடாரங்களை போட்டாரு, வீடை கட்டிட்டாரு, மிருக ஜீவன்கள் எல்லாமே இருக்குது. இந்த சூழ்நிலையில தான் யாக்கோபுடைய பிரியமான குமாரத்தி தீனாள் தேசத்தின் பெண்களை சுற்றி பார்க்க அவர் புறப்படுகிறார். பெண்களுக்கே ஒரு ஆசை, ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா அந்த கல்ச்சர் எப்படி இருக்கு பார்ப்போமே, அந்த ஜனங்க எப்படி இருக்காங்க பார்ப்போமே, அப்படியே ஒரு சின்ன ஆசை வரும். எல்லாருக்கும் ஒரு ஆசை தான் அவளுக்கு வந்திருக்கு. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டா, போய் மாட்டிக்கிட்டான். சீகேம் தேசத்தின் பிரபு என்ன பண்ணிட்டான், அவளை கொண்டு போய் அவளை தீட்டுப்படுத்திட்டான். தன்னோட அரண்மனையில் வச்சு நான் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ண போறேன்னு என்ன பண்ணிட்டான், செய்தியை அனுப்ப ஆரம்பிச்சிட்டான். ஸோ தன்னுடைய மகளை தீட்டுப்படுத்தப்பட்டதான விஷயத்தில் யாக்கோபு வேதனைப்பட்டு கலங்கி போயிருக்கிறதான அந்த வேலை. அப்போ பொண்ணு கேட்டு வர்றாங்க. ஆனால் பொண்ணு எங்கே இருக்குது, அவன் வீட்டில் தான் இருக்குது. அந்த சூழ்நிலையில் இந்த இடத்துல யாக்கோபுடைய பசங்க சிமியோனும் லேவியும் அவ கூட பிறந்த சகோதரர்கள் சொல்கிறாங்க, சரி நாங்கள் உங்ககிட்ட எங்கள் பொண்ணை கொடுக்குறோம், ஓகே, ஆனால் நாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்கள், நீங்களும் எங்களை போல விருத்த சேதனம் உள்ளவர்களாய் மாறினால் எங்கள் பிள்ளையை உங்களுக்கு கொடுக்குறோம், உங்களுடைய குமாரத்திகளை எங்களுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க. உடனே அந்த ராஜாவோட குமாரர்கள் ராஜா எல்லாம் ஓகே நல்ல செய்தி தான் சொல்லி தான் பட்டணத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறாங்க, எப்போ ஒன்றும் இல்லைப்பா விருத்த சேதனம் பண்ணணுமா, உடன்படிக்கை, அதனால் நீங்களும் பண்ணிக்கோங்க, அவங்களாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. உடனே விருத்த சேதனத்தை பண்ணி அவர்கள் ரெஸ்ட் எடுக்கிற வேலையில், அந்த நோவு எடுக்கிற வேலையில் நீங்கள் பார்ப்பீர்களானால் சிமியோனும் லேவியும் ஒன்றாய் சேர்ந்து அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஆண் மக்களையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், பட்டயத்தினாலே கொன்று போடுகிறார்கள். அந்த பட்டணத்தை தீக்கிரையாக்கி போட்டு பட்டணத்தையே அழித்து விடுகிறார்கள். இதை தான் யாக்கோபு சொல்லுகிறார், நீங்கள் என்னை கலங்க பண்ணுகிறீர்கள், நீங்கள் என்ன செய்கிறீர்கள், என்னுடைய வாசனையை சாட்சியை கெடுத்து போட்டுட்டீங்க. காரணம் என்னங்க, யாக்கோபோட வாழ்க்கை சுமூகமாக போனுச்சு, ஒரு பயம் இருந்துச்சு, அதையும் கர்த்தர் எடுத்து போட்டுட்டாரு. அண்ணன் நம்மளை ஏற்றுக்குவானான்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, அதையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சு ஸ்நேகம் பாராட்டினாரு. ஆனால் வாழ்க்கையில் ஒரு கலக்கம், வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, தம் பிள்ளையை தீட்டுப்படுத்தப்பட்டதான ஒரு சூழ்நிலை, அவமானம், வேதனைகள். இந்த சூழ்நிலை யாக்கோபுக்கு வர காரணம் என்ன தெரியுமா, தேவனை ஆராதிக்க வேண்டிய இடத்துக்கு போக தவறி போனார்.
தேவன் அனுப்பின இடத்திற்கு போக அவர் தயங்கினார். அந்த இடங்களுக்கு அவர் போகாமல் சுக்கோ தான் மாசம் என்ன நினைக்குதோ, தான் மனசு என்ன சொல்லுதோ அந்த இடத்துல வீடு கட்டி செட்டில் ஆயிட்டாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க சாதாரணமா வீடு கட்டி செட்டில் ஆகிற காரியம் கூட தேவனுக்கு சித்தமா இருக்கணும். தேவன் அனுமதிக்காத இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, வீடு கட்ட முடியாது. தேவன் அனுமதிக்காத நிலத்தை வாங்கக்கூடாது. தேவன் அனுமதிக்காத பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது. தேவன் அனுமதிக்காத பிசினஸை கையில் எடுக்கக்கூடாது. ஸோ அந்த காரியத்தை நம்ம கையில் எடுப்போம்னா இந்த கலக்கம் தான் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். ஆமேன். யாக்கோபோட வாழ்க்கையில் கலக்கம் வர காரணம் அதுதான். போக வேண்டிய இடம் வேற இடம் போகலை. 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதுக்கப்புறம் தேவன் சொல்லுகிறார், தேவன் யாக்கோபை நோக்கி சொல்றார், ஆண்டவர் அப்படியும் விடல. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடுகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். இப்ப ஆண்டவர் உணர்த்திட்டார், நீ செஞ்ச தப்பு என்னன்னு உணர்த்திட்டார். ஆண்டவர் யாக்கோபிட்ட பேசின பிறகு யாக்கோபு சொல்றாரு, வாங்க நம்ம எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாங்க அங்க தரிசனமான இடத்துக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்க போறேன், எல்லாரும் கிளம்புங்கன்னு என்ன பண்றாரு. உடனே சுக்கோத்தை என்ன பண்றாங்க, வெக்கேட் பண்ணி காலி பண்ணி என்ன பண்றாங்க, எழும்பி கடந்து போய் பெத்தேலிலே ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த இடத்துல ஏல் பெத்தேல் என்று சொல்லி அவர் அந்த இடத்துல கர்த்தரை ஆராதிக்கிறார், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறார். ஏல் பெத்தேல் என்று சொல்லப்படுகிற இடத்திலே கர்த்தர் அவனோடு பேச ஆரம்பிக்கிறார். அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்திருப்பீர்களானால் வாசிங்க, 11ஆம் வசனம் வாசிங்க. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி, உனக்கு பின் இந்த சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமேன். எப்பங்க வாக்குத்தத்தம் நிறைவேறுது? தேவன் நியமித்த இடத்துல நிற்கும் போது தான். தேவன் நியமிக்காத இடத்துல கால் வைக்க கூடாது. வசனம் சொல்லுகிறது, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. ஆண்டவர் சித்தமில்லாத இடத்துல போனோம்னா அவமானங்களும் நிந்தைகளும் போராட்டங்களும் வரும். ஸோ தேவ சித்தத்தின்படி நிற்கும் போது கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னேன், ஏன் நம்முடைய வாழ்க்கை இடிக்கப்படுகிற காரியம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வர காரணம் என்ன. ஸோ இந்த நாளிலும் ஒரு நாள் ஆண்டவர் நம்மளை நல்லா தான் ஆசீர்வதித்து வச்சார், திருப்தியாக தான் கர்த்தர் நடத்தினார். வழியில் நம்முடைய வழி சரியில்லை, வழியில் நம்முடைய செயல்கள் சரியில்லை, நம்முடைய பேச்சு சரியில்லை, நம்முடைய கேரக்டர் சரியில்லை. ஸோ தேவன் நம்முடைய வாழ்க்கையில இடிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை அப்படிதான் பாபிலோன் தேசத்திலே அடிமைப்பட்டு போவதற்கு 70 வருஷங்கள் அந்த தேசத்தை அவர்கள் சேவிப்பதற்கு தேவன் என்ன செய்தார், அனுமதித்தார். எரேமியா தீர்க்கதரிசி மூலமா அந்த வார்த்தை வந்துச்சு. அதே எரேமியா மூலமாக திரும்பவும் வார்த்தை வருகிறது, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் என்று சொல்லுகிறார். 70 வருஷம் முடிந்த பின் திரும்பவும் உன்னை இஸ்ரவேல் தேசத்துக்கு, உன் சொந்த தேசத்துக்கு உன்னை கூட்டிக் கொண்டு வருவேன் ஆண்டவர் சொன்னார். அதன்படியே கர்த்தர் கோரேஸ் ராஜாவை எழுப்பி அவர் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், திரும்பவும் சொந்த தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். நாளிலும் கூட யோபு புத்தகத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, யோபு 22:23, நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, இடிக்கப்பட்ட உங்களை, துரத்தப்பட்ட உங்களை, உபத்திரவப்பட்ட உங்களை நான் திரும்ப கட்ட விரும்புகிறேன். நான் திரும்ப கட்டணும்னா நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நீங்கள் மனம் திரும்பும் பொழுது, நீங்கள் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர்கள். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் இந்த வார்த்தையை சொல்றார், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். எந்த விஷயத்துல மனம் திரும்பணும்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த நாளையில் ஆபிரகாமுக்கு தெரியும் எதுல மனம் திரும்பணும்னு, யாக்கோபுக்கு தெரிஞ்சிச்சு சுக்கோத்தை விட்டு நம்ம காலி பண்ணி போனாதான் சரியா இருக்குன்னு காலி பண்ணார். அப்ப நம்ம வாழ்க்கையில எதுல மனம் திரும்பணும், கேரக்டர்ல மனம் திரும்பணும், சிந்தையில மாற்றங்கள் வரணும்,
நம்முடைய வார்த்தையில மாற்றங்கள் வரணும், நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரணும். நீங்கள் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்புகளை விட்டுவிடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை திரும்ப கட்டப்படும். ஆண்டவர் விரும்பாத விக்கிரக ஆராதனையை நம்முடைய வாழ்க்கையில் அகற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கை திரும்ப கட்டப்படும். தேவன் வெறுக்கிறவர்களை நாம் வெறுக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். தேவன் விரும்புகிறவர்களை நாம் செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். அவர் வெறுக்கிறத கையில் எடுக்கக்கூடாது, அவர் விரும்புகிறத கையில் எடுக்கணும். இதை செஞ்சா நம்ம வாழ்க்கை கட்டப்படும். ஆமென். எவ்வளோ பெரியதான ஒரு 5 ஸ்டார் சாக்லேட்டாக இருக்கட்டும், ஒரு சாக்கடையில் கிடந்தா எடுப்போமா? எடுப்பீங்களா? கழுவிட்டு சாப்பிடலான்னு நினைப்பீங்களா? சிச்சி, அருவருப்பு தானே. அது போல தான் பாவமான காரியமும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்கள், விக்கிரக ஆராதனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், சுபாவங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், கசப்பான வைராக்கியங்கள், இதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. இந்த கசப்பான வைராக்கியம் என்ன செய்யுமா? நம்மளுக்கு கிருபையை போக்கடிச்சிருமா, கிருபையை இழக்க வச்சிருமா. இந்த நாளிலும் கூட சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர்கள். மனம் திரும்பணும். எதில் மனம் திரும்ப கர்த்தர் சொல்கிறாரோ, இன்னைக்கு நான் சொல்லி கொண்டிருக்கும் போதே உங்கள் உள்ளத்தில் உணர்த்துவார். கண்டிப்பாக ஆவியானவர் உணர்த்துவார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் உங்கள்கிட்ட நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். தேவன் உங்கள் உள்ளத்தில் உணர்த்தும் போதே எந்த கசப்பை தூக்கி போடணும், யாரை மன்னிக்கணும், இந்த காரியங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர். அவைகளிலே நாம் மாறும் பொழுது தேவன் சிறையிருப்பின் அனுபவங்களை மாற்றுகிறார். எரேமியால சொல்லப்பட்டது போல மறுபடியும் நாம் கட்டப்பட வேண்டுமானால் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். மனாசே என்று சொல்லி ஒரு ராஜா இருக்கிறான். அவன் யாருன்னா எசேக்கியாவோட பையன். எசேக்கியா ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் வாழ்ந்தவன். எசேக்கியா ராஜாவான உடனே ஆலயத்தின் கதவுகளை திறந்தவன், பஸ்கா பண்டிகைகளை ஆசரித்தவன், ஒரு நல்ல ராஜா. அவனுக்கு பிறந்த பிள்ளை யாரு? மனாசே. சரியில்லை. ஆலயத்தில் ஃபுல்லாக விக்கிரகம், பிரகாரத்தில் எல்லாம் விக்கிரகம், பலிபீடம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனைகளை செய்து கர்த்தரை விட்டு தூரம் போனான். வசனத்தை வேணா நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம், 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் அப்படிதான் சொல்லுது. அவன் ராஜாவான பின்பு அவன் அக்கிரம செய்கைக்காரனா இருந்தான். கர்த்தரை விட்டு தூரம் போனா. அப்படி தூரம் போனதுனால கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அசீரியா ராஜாவினிடத்துல அவனை ஒப்பு கொடுத்தார். அந்த அசீரிய ராஜா அவனை சிறைப்பிடித்து கொண்டு போகிறான். அது 33:10 வாசிமா, 10லிருந்து வாசிங்க. கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முச்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். அசீரியா ராஜாவுக்கு அடிமையாக வெண்கல சங்கிலிகள் போடப்பட்டவனாக நுகத்திற்குட்பட்டதான மனுஷனாய் போன அந்த மனாசே அந்த இடத்துல கர்த்தரிடத்துல தன்னை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரை நோக்கி மன்றாடும் போது கண்டிப்பாக தான் செஞ்ச பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணியிருப்பான். விக்கிரகாராதனை செஞ்சதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டிருப்பான். அப்படியெல்லாம் அவன் கேட்ட பொழுது கர்த்தர் திரும்பவுமாய் எருசலேமிலே அவனுடைய ராஜ்ய பாரத்திற்கு கர்த்தர் வர பண்ணினார். ஆமேன். இதுதாங்க மறுபடியும் கட்டப்படுகிற அனுபவம். அவன் பாவம் செஞ்சான். அசிரியாவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? அனுப்பிட்டாரு. அசிரியாவில் போய் அந்த இடத்துல என்ன செய்யறான்? சிறையிருப்புல ஆண்டவரை தொழுது கொள்றான், தன்னை தாழ்த்துறான், ஆண்டவரை நோக்கி மன்றாடுறான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு திரும்பவும் எருசலேமிலே என்ன பண்ணாரு? ராஜாவாக கர்த்தர் கொண்டு வந்து வைத்தார். கர்த்தரே தேவன் என்று மனாசே அறிந்து கொண்டான். அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வருதா? மனம் திரும்பணும், மனம் திரும்பணும், மாற்றங்கள் வரணும், கர்த்தரிடத்துல தேடணும், கர்த்தருடைய முகத்தை தேடணும், தேவ சமூகத்துல ஜெபிக்கணும். நம்முடைய தாழ்மையை பார்த்து தேவ சமூகத்துல நம்ம கர்த்தரை தேடுறத பார்த்து கர்த்தர் திரும்பவும் அந்த சிறையிருப்பிலிருந்து, அந்த நுகத்திலிருந்து, அந்த வேதனையிலிருந்து, அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் திருப்பி கொண்டு வந்து ஏற்கனவே வச்சாரு பார்த்தீங்களா ராஜாவா, அதே சிங்காசனத்தில் கர்த்தர் வைக்க ஆரம்பிப்பார். இந்த இடத்துல வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கூட தேவன் உங்களுக்கான சிங்காசனத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். உங்க வாழ்க்கையில இழந்து போனதான காரியங்களை, நீங்க ஆண்டவரை விட்டு வழி விலகி போனதுனால இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்பவும் பெற்றுக்கொள்ள ஒரு
விசை கர்த்தர் உங்களை அழைக்கிறார், ஒரு விசை தேவன் அழைக்கிறார். நீங்கள் இழந்து போன காரியங்களை, உங்களை விட்டு விலகி போன காரியங்களை திரும்ப நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா உங்க வாழ்க்கையில சில மனம் திரும்புதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், சில மன்றாட்டுகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், சில விதமான காரியத்துல உங்கள் இருதயத்தை நீங்கள் தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நேபுகாத்நேச்சாரோட வாழ்க்கையிலே அதேதான். என் வல்லமையின் பராக்கிரமத்திற்கென்று நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் என்று சொல்லி வார்த்தை வாயில இருக்கும்போதே அவன் தள்ளப்பட்டு போனா. 7 வருஷம் காட்டுல வாழ்ந்தாங்க. புல்ல மேய்ந்தான்னு சொல்லப்படுகிறது. ஆகாயத்து பட்சியை போல நகங்கள் வளர்ந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா? அவன் பைத்தியமாயிட்டான். பைத்தியமாகி ராஜாவா இருந்ததான அவன், நேபுகாத்நேச்சார்ங்கிற ஒரு பெரிய பாபிலோன் சாம்ராஜ்யத்தை தோற்றுவித்ததான அவன், என்னைக்கு பெருமை அவன் தலையில வந்துச்சோ கர்த்தர் கீழே தள்ளிட்டாரு. 7 வருஷம் காட்டுல வாழ்ந்தான். அவனுக்குன்னு ஒரு புத்தி வந்துச்சு, அவனுக்குன்னு ஒரு ஞானம் வந்துச்சு. அந்த ஒரு வசனத்தை வாசிங்கம்மா. தானியேல் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிங்கம்மா. அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. போதுமா? அந்த வேளையில் புத்தி எனக்கு வந்தது. ஆண்டவர் ராஜ்யங்களை மாற்றி ராஜ்யங்களை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர்ங்கிறதான புத்தி எப்ப வந்துச்சோ, ஆண்டவர் தான் இந்த ராஜ்யத்தை எனக்கு கொடுத்தாருங்கிறதான ஒரு புத்தி எப்ப இந்த நேபுகாத்நேச்சாருக்கு வந்துச்சோ, தேவ சமூகத்தில் எப்ப தன்னை தாழ்த்தினானோ திரும்பவும் முகக்கலை வந்தது. திரும்பவும் அந்த ராஜ்ய பாரத்தை தேவன் அவன் கையில கொடுக்க ஆரம்பித்தார். ஆமேன். பெருமையா இருந்தாலும் தள்ளப்பட்டு போவோம். தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் மறுபடியும் நம்மை கட்டுகிறவராய் காணப்படுகிறார். யோபு புத்தகத்தில் வாசிக்கிறோம், யோபு இழந்து போன எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான். எப்ப தெரியுமா? யோபு புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, அவன் தன் சிநேகிதருக்காய் ஜெபித்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அவனுக்கு விரோதமா பேசினவங்க தான், அவனுக்கு விரோதமா எழும்பினவங்க தான். ஆனாலும் கூட தேவன் யோபின் முகத்தை பார்த்தாராம். எவ்வளவு அருமையா இருக்கும் தெரியுமா அந்த வார்த்தை? யோபின் முகத்தை பார்த்தாராம். அவன் என்ன பண்றான்னு, அவர்களுக்கா என்ன செய்கிறான்? ஜெபிக்கிறான். தனக்கு விரோதமா பேசினதான அந்த எலிக்கூக்காக, பில்தாத்துக்காக, சோப்பாருக்காக அவன் என்ன செய்கிறான்? மன்றாடுகிறான். மன்னிக்கிற மனப்பான்மை உள்ளவர்கள் திரும்பவும் கட்டப்படுவார்கள். ஆமேன். யாருங்க திரும்ப கட்டப்படுவா? வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் நீ திரும்ப கட்டப்படுவாய். யாரை கட்டுவார் தெரியுமா? மனம் திரும்பினவர்களை தேவன் திரும்ப கட்டுவார். 2வது, மன்றாடுகிறவர்களை, செபிக்கிறவர்களை தேவன் திரும்ப கட்டுவார். 3வது, மன்னிக்கிறவர்களை, தமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை, நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை நாம் மன்னிக்கும் பொழுது திரும்பவும் கட்டப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி மறுபடியும் நீ கட்டப்படுவாய். நாம் கட்டப்பட வேண்டுமானால் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்ப கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த வார்த்தையை தேவன் ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காய் நன்றி செல்வோம்.